Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் ஒரு மசாலா பவுடர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நான்வெஜ் குழம்பு ரெசிபியும் செய்யலாம், வெஜ் குழம்பு ரெசிபியும் செய்யலாம். நான்வெஜ் செய்கிறீங்க அப்படின்னா எக்ஸப்ட் ஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே இந்த பவுடர் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து குழம்பாக செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரையாகவும் கிரேவியாக செய்கிறதுக்குமே இந்த பவுடர் நல்லாயிருக்கும். சப்போஸ் வெஜிடேரியன்னா மஷ்ரூம், சோயா சங்க், காலிஃப்ளவர், பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சு கூட நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். குழம்பாகவும் செய்யலாம், ட்ரையாகவும் செய்யலாம், கிரேவியாகவும் செய்யலாம். எல்லாத்துக்குமே இந்த பவுடர் சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. நல்லா அடிகனமாக கெட்டியாக இருக்கிற மாதிரி வானொலியில் நம்ம இதை வறுத்து எடுக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். இப்போ இதில் தனியாக சீட்ஸ் எடுத்திருக்கேன் 100 கிராம்ஸ் அளவுக்கு. இந்த கப் 50 கிராம்ஸ், ஸோ 2 கப் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் தனியாக எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன், குண்டூர் சில்லியும் எடுத்திருக்கேன். காஷ்மீரி கலருக்காக, குண்டூர் காரத்துக்காக. ஸோ நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இன்னுமே கூட இருந்ததுன்னா ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, மிளகு மூணுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் தனியாக எடுத்தோம்னா இதில் ஒரு ஸ்பூன் இந்த 3 எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு ஏலக்காய், சின்னதாக கல்பாசி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு சின்னதாக போட்டோம்னாவே போதும், ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன், 6லேருந்து 7 நம்பர். கிராம்பு 10 நம்பர் அளவுக்கு எடுத்திருக்கேன். தனியா ஓரளவு சூடானதுக்கு அப்புறமா நம்ம கூடவே மிளகாவையும் போட்டுக்கலாம். மிளகாவை தனியாக நம்ம வறுத்தோம் அப்படின்னா காரமாக இருக்கும். இது கூடவே சேர்ந்து நம்ம வறுத்து எடுக்கும்போது அது கரிஞ்சு போகாமல் இருக்கும், அதே சமயம் காரமும் இல்லாமல் இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம அதை செய்யணும். அதே மாதிரி நல்லா கெட்டியான பாத்திரமாகவும் இருக்கணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மணம் வரக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம மற்ற பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது அப்படின்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ்குள்ளே நம்மளால் நான்வெஜ் குழம்பே கூட ரெடி பண்ணிட முடியும். அது சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், அது வேகிற டைம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒன் டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சீரகம், சோம்பெல்லாம் லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா அது சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ளேவரும் சேஞ்ச் ஆகிடும். அதனால் அதை போட்டதுக்கப்புறமே இந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் கெட்டியான பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த பாத்திரத்தோட சூட்லேயே அது நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிட்டுது. இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டு நம்ம ஸ்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்னிங் டைமில் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புகிறோம் அப்படிங்கிற டைமில் நமக்கு அந்த டைமில் வறுத்துட்டு செய்யறதுனா டைம் அதிகமாகும். ஸோ பவுடர் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம அந்த கிரேவி ஆகட்டும், குழம்பாகட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு அரைச்சி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதே இன்க்ரீடியன்ஸினுடைய அளவு மட்டும் குறைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது போல் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். பவுடருனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு 90% நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கிரேவியோ இல்லைன்னா குழம்பு ரெடி பண்ணும்போது ஆனியன் கூடவே இந்த பவுடரையும் திருப்பியும் வதக்கிட்டு அரைப்போம். அந்த டைமில் நல்லா நைஸாகவே மசிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம பவுட்ரு பண்ணும்போது இந்த அளவுக்கு பண்ணணும்னாவே போதும். இந்த மசாலா பவுடருக்கு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த டைம்லேயே வீடே ஃபுல்லாக மணக்கும். அதுவும் இந்த பவுடராக அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். லைட்டாக நம்ம கையில் டச் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம்னாவே போதும், ரொம்ப நேரத்துக்கு அந்த கையில் அந்த மணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை நம்ம பாட்டிலில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த ஒரு பவுடர் போதும் நமக்கு. வெஜ்ஜு செய்யறதுக்கும் சூப்பராக இருக்கும், நான்வெஜ் செய்யறதுக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா சிக்கனுக்கு தனியாக, மட்டனுக்கு தனியாக, எக்குக்கு தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியாக பவுடர் வாங்குவோம். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இந்த ஒரு பவுடரே போதும், எல்லா குழம்பு செய்யறதுக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசாலா பவுடர்லாம் நம்ம ஸ்டாக் பண்ணிக்கும் போது ரொம்ப பெரிய பாட்டிலில் அப்படியே வச்சுட்டு டெய்லி அதையே யூஸ் பண்ணாமல் சின்ன பாட்டிலில் வச்சுட்டு திருப்பி நம்ம அதை ரீஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா டெய்லி திறந்து மூடும்போது அதனுடைய ஃப்ளேவர் கண்டிப்பாக போயிடும். நான் அதனால தான் இது மாதிரி 2 பாட்டிலாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.